அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கக்கூடிய மூலிகை எதுனா இருந்தால் சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்க ஒரு மூலிகைனா இந்த மூலிகை மட்டும்தான். மருத்துவத்துறையில் அதிர்ஷ்டத்தை தர கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான். புதனோட வலு அதிகமாக இருந்தால் மருத்துவத்துறையில் பேரு புகழ், அதிர்ஷ்டம், செல்வாக்கு எல்லாமே கொண்டு வந்துடும். 3 பேர் தான் அதில் பலப்படணும். செவ்வாய், புதன், சூரியன். மருத்துவத்துறையில் அதிர்ஷ்டம், மெயின் அதிர்ஷ்டம் வேணும். அதோட பிரச்சனையெல்லாம் இந்த மூலிகை உங்களை வழிநடத்தி கொடுக்கும். இந்த மூலிகையை பயன்படுத்துகிற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தாய்த்தாவும் பயன்படுத்தலாம், பொட்டாவும் பயன்படுத்தலாம். இதுக்கு மந்திரம்லாம் உண்டு. இப்போது அதிர்ஷ்டம் இல்லை நாங்கள் 10 இடத்துல நான் ஜாப்பு பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் தகவல் கொடுக்குறீங்க. அப்படிலாம் வேணாம். இந்த ஒரு மூலிகை மட்டும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சகலவிதமான மருத்துவத்துறையில் நீங்கள் வெற்றி பெற இந்த மூலிகை உங்களுக்கு துணையாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு சில குறைபாடில் அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டெலாம் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம கையில் வரும். ஜாதகத்தை முழுசாக ஆராயணும். உங்களோட பிறந்த ஜாதகத்தை இப்போ ப்ரெசண்ட்டாக ஒரு ஜாதகம் இருக்கும், இப்போது வருஷமாக மாறுது, அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் பிறக்கும் போதே அந்த கட்டத்தில் எந்தெந்த கடவுள் எப்படி இருக்கிறாங்கன்னு அம்சத்தை பார்க்கணும். அதில் எதுனா குறை இருந்தால் மட்டும்தான் சரி செய்யும். அந்த மாதிரி உங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும்தான். மெடிக்கல் ஃபீல்டை தவிர்த்து நான் எதுவும் சொல்ல. மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வைத்தியம் பார்க்கும்போது நீங்கள் அதிர்ஷ்டமான ஃபெயிலியர் ஆகாமல் உங்களோட பேர் புகழ் பிரதிஷ்டமாகும். நீங்கள் சம்பாதிக்கிற காசு வீண் விரைவாகாது. உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அத்தனை வேலையும் இந்த செஞ்சீவி மூலிகை மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதம் இந்த மூலிகை வேலை செய்யும். இதை பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கு மூல சாப நிவர்த்தி பண்ணுற மந்திரம் இருக்குது. இதுக்கு பூஜை பண்ணுறது இருக்குது. இதை தாயத்தில் அணிஞ்சலாவோ இல்லை அஞ்சனமாவோ நீங்கள் யாருமே நெத்தியில் தான் திலகமாக வைப்பாங்க. நெத்திலனா தலையில் தடவிக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். தாயத்து ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்லேயே பயன்படுத்தலாம். இதை மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ளேயே ஒரு 11 வாட்டி ஜபம் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். 21 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே எனிமிலாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுக்குள்ளேயே உங்களை டஃப் அடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து உங்கள் கீழே யாரும் நெருங்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளே ஒரு வசீகரம் ஏற்படும். நீங்கள் அந்த ஃபீல்டில் மேலே ஒரு ஸ்டெப்பாக மேலே போவீங்க. உங்களோட இன்கம்லாம் கூடும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த மூலிகை உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அடுத்தடுத்த படிதில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எதுனா எங்களுக்கு போடுங்க எங்கள் ஃபீல்டுக்கு போடுங்க அப்படின்னு கேட்டதுனால அடி மேலே அடி வைத்தாலும் அம்மிய நகரன்ற மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டவங்க இந்த மாதிரி ஒரு செயல்பாடை பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.